இந்த பகுத்தறிவு இருக்குதே இல்லையாங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, மற்ற செலவுக்கு பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை சில பேருக்கு இதெல்லாம் இருக்கும், எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் ஆறாவது அறிவு இல்லைன்னு அர்த்தம். இவங்களுக்கெல்லாம் ஆறாவது அறிவு இல்லை, அதை அவங்க பயன்படுத்துறது இல்லைன்னு அர்த்தம். எப்படின்னு அதை பயன்படுத்துறது இல்லை. ஆறாவது அறிவு இருக்கிறதுனுடைய அடையாளம் நமக்கு வேணுங்கிறது நம்மளை தேடி வரும். ஆறாவது அறிவு இருக்கிறதுனுடைய அடையாளம் நமக்கு என்ன வேணுமோ வரிஞ்சு கட்டிட்டு வந்து உதவி செய்வாங்க. வேணுங்க நம்ம காலடியில் வந்து விழுகும். புரியுதா? அதுக்கு நாம எப்பயுமே ஆறாவது அறிவு நல்லா முழுமையாக செயல்படணும்னா அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், 4 பேத்துக்கு உதவி பண்ணணும், எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். பொறாமை உணர்வு வரவே கூடாது. பொறாமை உணர்வு வரவே கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆறாவது அறிவு செயல்படாது. புரியுதா? அவங்கள தேடி வேணுங்கிற பொருள் வராது. பணம் இருக்கும், செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கும், என்ன கிடைக்காது? ஆரோக்கியம், நல்ல குருமார்கள், ஆசிரியர்கள் யாரும் வரமாட்டாங்க. புரியுதா? எப்படி இருந்தா வரும்? அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நன்றியோடு இருக்கணும். ரோட்ல நம்ம 2 வீலரில் போவோம், ஸ்டாண்ட் எடுத்து விட்டு நம்ம ஓட்டிட்டு இருப்போம். ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி சார் ஸ்டாண்ட் எடுத்து விட்டு போங்க சார் வந்து சொல்லிட்டு போவார். நம்ம அப்படின்னு போயிடுவோம். அவர் சொல்ல நம்ம எங்க போயிருப்போம்? வீட்டுக்கு போயிருப்போமா, ஆஸ்பத்திரிக்கு போயிருப்போமா? ஆமா. அவர் வந்து சொன்னார்ல, நன்றின்னு சொல்லலாமா இல்லையா? நன்றி. ஒரு சப்ஜெக்ட் திரும்ப 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 படிச்சிருப்பீங்க, புரியவே புரியாது. வீட்டில் அப்பால இருந்து எல்லாம் நல்லா நங்கு நங்கு கொட்டி அப்புறமே ஏறி இருக்காது. திடீர்னு ஒரு நாள் மிஸ் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, புரியுற மாதிரி பக்கத்தில் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒரே டைமில் புரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நன்றி.